எப்பேற்பட்ட என்னுடைய கழகத்திற்கு இதுதான் தக்க அர்ஜுனா. பொன்னுலக முன்னாலே ஆண்ட தீரன் பொன்னுலக முன்னாலே ஆண்ட தீரன் பொங்கவர்கள் கொண்டாடும் தேசிங்காரன் துண்டுமணிகள் கிடைத்த பணிகள் பூண்டு சொல்லவே விளம்பு சூடுதானே வன்னியர் மாணிக்க தேர்வீதே. நீ துதிமாமதி குலமதில் கிடத்தீரன் நாடி வந்திருக்கிறேன். எப்படி என்றால் உன்னையே நினைத்துக் கொண்டிருக்கின்றார் ஒரு பெண்மணி. கல்லதிலே சேவையினை கட்டியே இருந்தாலும் கடுகளையா வைத்து பார்க்கும் காண்டி வாக்கு. எப்படி என்றால் ஒரு கல்லிலே சேலையை கட்டியிருந்தால் கூட இது பெண்ணுதான் என்று நான் என்ன பண்ணுவேன், வேகமா போய் அப்பேற்பட்ட உலகத்தில் நான் ஒரு அழகான பெண்ணை பார்த்திருக்கிறோமா. எங்க எப்பேற்பட்ட பெண் தெரியுமா? இந்த ஒரு நாவை படைத்த என்னால் அவனுடைய அழகை வர்ணிக்க முடியாது. 1000 நாவை படைத்த ஆதிசேரனால் வர்ணிக்க முடியும். எப்பேற்பட்ட அழகு தெரியுமா? 1000 நாவை படைத்த அவள் நடை எப்படி தெரியுமா? சாயலோ இல்லை என்றால் இந்த உயிரை மாற்றிக் கொள்வேன் என்று எந்த நேரம் அமதிக்கே உச்சரித்து. எங்க தெரியுமா? மங்களாபுரி நாட்டினுடைய மன்னன் மகள் மரகதவள்ளி. அப்படியா சென்றால் எப்படி? ஏன்னா பெண்பாள் எந்த காலத்தை கொண்டு அது ஏற்றுக்காது. ஏன்னா சொல்ல என்ன எத்தனையோ மனைமகள் இருந்தாலும் அந்த பெண்மணி உன்னையே தான் நினைத்துக் கொண்டிருக்கிறார். அதாவது நீ சென்றால் எப்படியும் அந்த பெண்ணுடைய ஆசை நிறைவேற்றும். அப்படியே செல்ல வேண்டும் மங்களாபுரி. அங்கு அண்ணன் உன்னையே நினைத்துக் கொள்ள எப்படியாயும் எப்படியும் ஏற்றுக்கொள்ளார். பார்க்கலாம்.
பிறகு காலையிலே நிசப்தமான வேலை முகூர்த்த வேலையிலே இருந்து ராமபுரத்தை செய்ய வேண்டும். இதை தவிர எனக்கு என்ன வேலை? ராமா தூமன் ஆட்சியை எப்படி காப்பாற்றி நித்திய பிரமாச்சாரியாக வாழ்ந்தாரோ என் மனதிலே நான் கொண்ட எண்ணங்கள் மாறாமல் நாடு சொல்ல வாக்கு பலிக்காமல் காலம் முழுவதும் நான் கன்னியாகவே வாழ வேண்டும், திருமணம் ஆகாமலே வாழ வேண்டும். எனக்கு பக்கத்துலையா இருக்கிறாமா ஜனகிராமா குலகிராமா குலகிராமா மனைவி பேர் எத்தனை பேர் இருந்தாலும் கால் தூசி தெரியாது. யாருன்னே தெரியாது, உடம்புல பார்த்தது கிடையாது. பெண்ணை என்றும் கண்ணை என்றும் அடியை என்று பேசியிருக்கிறார். சி என்ற ஒரு தேசம் ஒரு வீராதிக்கு மகனாக அத்துணை உரை நடந்திருக்கிறார். எனக்கு மரகது பிடித்திருக்கு. மறக்க வேண்டும், எதெல்லாம் செய்ய வேண்டும்? இதை பிடித்து இருந்ததுனால் எல்லாம் செய்து கொண்டு வந்திருக்கிறார். ஆமா, அறிவில்லாத உனக்கு அறிவு இருக்கா? போது தயாரான வார்த்தை அந்த வழி கொஞ்சம் விவசாயம் உனக்கு கிடையாது. யாரு எப்பேற்பட்டவன்? எனக்கு மாமனா மச்சியானா முறை மாப்பிள்ளையா அத்தை மகனா மாமன் மகனா முறை கொண்டாடி இந்த கல்யாணம் பண்ணிக்கிறேன். பத்த வரைக்கும்
சொல்லுவாங்க. நாளை காப்பாற்றிக்கொள். உயிர் பிச்சை என் தந்தைக்கு மட்டும் தெரிஞ்சே கண்டிப்பா அனுப்புகள் கூறாமல் ஒரு கண்ணன் பரமாத்மா வந்து கொண்டிருக்கிறார். ஆமா இது அடைய வேண்டும் கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்றுதான் இவன் யாருக்கே தெரியல. கள்ளத்தனமாக வந்த காலைப்பை ஏதோ ஒரு குரல் கேட்கிறேன். இந்த பெண்ணின் மீது ஆசை வைக்காத. மாமா கண்ணபுரா வராரு, அவர் வந்தாரா உயிருக்கே ஆபத்து. அம்மையார் ஆளு கண்ணன் என்ற பெயர் கொண்டார். சரி, நல்ல நேரத்தில் அந்த ஆச்சரியனே யாரோ ஒருடைய மூலமாக கண்ணன் என்ற பெயரிலே உச்சரித்து என் மானத்தை காப்பாற்றிட்டாங்க. இதற்கு காரணம் ஜெய் ஆஞ்சநேயன் தான் என்னை காப்பாற்றிருக்கிறார். இந்த கண்ணன் என்ற பெயர் கொண்ட ஆளு நல்லா இருக்கணும். அந்த என் கற்பை காப்பாற்றிருக்கிறார். இந்த கண்ணன் என்ற பெயர் கொண்டவர் நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும். கண்ணாடி வாழ்க, கண்ணாடி வாழ்க. என் கற்பை காப்பாற்றின காளி பெயர் இருந்து
இப்பொழுது கரியன்னு சொல்லக்கூடிய இந்த 4 யுகாந்திர காலம் திரேதா திரேதா தோபர கலி என்று சொல்லக்கூடிய இந்த 4 யுகாந்திர காலத்திலே 10 அவதார மூர்த்தியாக தச அவதார மூர்த்தியாக அக்கிரமங்கள் எங்கெல்லாம் தோன்றுகிறதோ அங்கெல்லாம் தோன்றி அவதார புருஷன் என்றால் சக்கரத்தோடு பிறந்திருக்கிறேன் அக்கிரமத்தை அழிப்பதற்கு ஸ்ரீமன் நாராயணனாக கிரேதாயுகத்திலே அந்த கிரேதாயுகம் முடிந்து கிரேதாயுகத்திலே ஒரு சொல் ஒரு பாவம் ஒரு பத்தினி என்று சொல்லக்கூடிய ராமாவதாரம் பிறகு துவாபர யுகத்திலே இப்பொழுது கண்ணனாக அவதாரம் செய்திருக்கிறேன் வசுதேவருக்கும் தேவிக்கும் 8வது பிள்ளையாக அஷ்டம புத்திரனாக பாரதம் பார் என்றால் இந்த உலகம் இந்த பார் என்று சொல்லக்கூடிய உலகத்தில் பாரதிய பிரபஞ்சத்தில் அதம் செய்ய வேண்டும் அதம் என்றால் அக்கிரமத்துக்காக அதம் செய்யறதில்லை அதம் செய்பவர்களை வதம் செய்வதற்காகவே இங்கே கண்ணனாக அவதாரம் செய்திருக்கின்றேன் இந்த பாரத அப்படி தர்மம் என்று சொல்லக்கூடியது ஒரு படை அதர்மம் என்று சொல்லக்கூடியது ஒரு படை இருவரும் பங்காளிகள் பாண்டவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் தர்மமே என்று சொல்லக்கூடிய பட்சத்தில் இருந்தார்கள் அதர்மம் என்று சொல்லக்கூடிய துரியோதனன் முதல் விகர்ணன் வரை அவர்கள் 100 பேர் திருதராட்சனுடைய பிள்ளைகள் அவர்கள் பாண்டு மகாராஜின் பிள்ளைகள் அவர்கள் 105 இந்த 105க்கும் இடைப்பட்ட இடத்திலே தர்மம் செல்ல வேண்டும் சொல்வார். அதனால் அந்த தர்மம் வெல்ல வேண்டும் என்பதற்காகவே நான் கண்ணனாக அவதாரம் செய்து பாரத போரிலே ஆயுதமே எடுக்காமல் அதர்மத்தை எடுத்து தர்மத்தை நிலைநாட்ட அஷ்டம புத்திரன் என்று சொல்லக்கூடியவன் 8வது பிள்ளையாக தேவகி வயிற்றிலே மகனாக பிறந்து யசோதை அம்மா இல்லத்திலே பிள்ளையாக வளர்ந்து கம்சபுமன் என்று சொல்லக்கூடிய தாய்மாமனையும் கொன்று இந்த படமதுரை என்று சொல்லக்கூடிய வடமதுரை அரசாட்சி செய்து வரக்கூடிய எனது அண்ணன் பலராம சக்கரவர்த்தி மன்னராகவும் நான் அவருக்கு துணையாகவும் இருந்து இந்த நாட்டை பரிபாலனம் செய்து வருகிறேன். ஸ்ரீமல்